முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவருடைய கைது செய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் உயர்நீதிமன்றம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சு உங்கள் மீது எந்த தவறும் இல்லை என நிரூபிச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்டமாக அந்த 30 நாட்கள் முடிந்த உடனே உங்களை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையுமே நீதிமன்றம் எடுக்கும் என உயர்நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கும் அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் அம்பலமாகியிருக்கு. அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணி வேலூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கை முடித்து வைத்துவிட்டு விடுதலை என்ற பெருமையுடன் வெளியே வந்ததுக்கு காரணம் என்ன, அதன் மூலியமாக யார் யாரெல்லாம் அந்த சாட்சிகள், யாரை வைத்து நீங்கள் வேலூர் நீதிமன்றத்தில் நீங்கள் சாட்சியாக நீங்கள் காட்டினீங்க என்பதை முழு விளக்கத்துடன் நீங்கள் நீதிமன்றத்திற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு நீதிமன்றம் அதிரடியாக ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னா, உயர்நீதிமன்றம் அந்த விடுதலை செல்லாது என அதிரடியாக தீர்ப்பு கொடுத்து பொன்முடி அவர்களுக்கு தண்டனை வழங்கியது. அதனைத் தொடர்ந்து வேலூர் நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அப்படி என்ன வாக்குமூலத்தை கொடுத்தாரு, வாக்குமூலத்தை மட்டும் கொடுத்தாமல் எத்தனை சாட்சிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தினது மட்டும் இல்லாமல் அவர்கள் கொடுக்கப்பட்ட சாட்சியின் விவரங்கள் என்ன, யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க, அமைச்சர் பொன்முடி மீது எந்த தவறும் இல்லை சொன்னதில் யார் என்பதை முழுவதுமாக உச்சநீதிமன்றம் கேட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான எல்லா பதிலுமே திமுக வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு தெளிவான முறையில் விளக்க வேண்டும் என சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் வேலூர் நீதிமன்றத்தில் என்னென்ன தப்புகள் செஞ்சாரு, எவ்வளோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க என்பதற்கான அனைத்துமே அமலாக்கத்துறையிட புட்டு வைக்க போகிறாங்க. கண்டிப்பாக சிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்படி இதிலிருந்து தப்பிக்க போகிறாரு, உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணிட்டாங்க, அதுக்கான சாட்சிகள்லாம் நீதிமன்றத்தில் சரியான முறையில் நிறுத்தினா மட்டும்தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் வெளியே வருவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அந்த 30 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் பக்கம் முடிவடைந்து விட்டது. இன்னும் இருக்கக்கூடிய மிச்ச 15 நாட்களில் அமைச்சர் பொன்முடி அவர்களின் வழக்கு விசாரணை பண்ணாவே ஒரு கட்ட விசாரணை தான் நடைபெறும். 2ஆம் கட்ட விசாரணைக்கு மாற்றப்பட்டால் கண்டிப்பாக அந்த 30 நாட்கள் தாண்டி தான் போகும். அதுக்குள்ளே அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறைக்கு சென்று விடுவார். சிறைக்கு சென்றாலுமே அவருடைய வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவரது மனைவி 2 பேரும் சிறைக்கு செல்வது உறுதியாகிவிட்ட நிலையில் அவர்கள் எப்படி நிரூபிக்க போகிறாங்க, எப்படி இந்த வழக்கிலிருந்து வெளியே வர போகிறாங்க என்பதே ஒரு முக்கிய ஒரு கட்ட விசாரணையாகவே இருந்துகிட்ருக்கு. ஆனால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் நாடகம் தான் ஆடிக்கொண்டு இருக்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதியின் டைமையும் சரி நீதிமன்றத்தினுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணுவது கண்டிப்பாக உறுதியாகிவிட்டது. எப்படி பொன்முடி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து வெளியே வர போகிறாருன்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த வழக்கில் விசாரணை கண்டிப்பாக அனல் பறக்கும் வாதமாக தான் உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் என்பது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக இந்த வழக்கில் நிறைய மாற்றங்கள் இருக்க போகிறது. பொன்முடி அவர்கள் எப்படியெல்லாம் நிரூபிக்க போகிறாரு, எப்படியெல்லாம் வாதாட போகிறாங்க, இளங்கோ அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு விடுதலை வாங்கி தருவாரா என்பதை நம்ம பொறுத்து பார்க்கலாம் மக்களே. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்படி இதை நிரூபிக்க போகிறார் என்பதையும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.